ஹாய் ஹலோ கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பக்கம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தா இருப்பீங்க. ஃபோட்டோஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபோட்டோ வச்சா வீடியோ வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி உங்கள் கேலரி இருக்க பார்த்தா ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் ஃபோட்டோ. ஓகேங்களா, உங்கள் கேலரியில் நீங்கள் ஃபுல் குவாலிட்டியாக பார்த்தா ஃபோட்டோ பார்த்து வச்சுருப்பீங்க. அந்த ஃபுல் குவாலிட்டியான ஃபோட்டோவை அப்படியே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ தான் குவாலிட்டியாக பார்த்தா இல்லை ஜஸ்ட் ஹையஸ்ட் குவாலிட்டியில் இந்த ஒரு பிக்கு பார்த்தா ஓகேங்களா, இந்த ஒரு பிக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்தா இருக்கா. இதை திரும்ப என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னோட மொபைலில் வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் பண்ண கிளிக் பண்ணி பார்த்தா இப்போ நான் ஸ்டேட்டஸ் பார்த்தா உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க எவ்வளோ பார்த்தா டம், அதாவது ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்தா டம் அதுன்னு சொல்லிட்டு பாருங்க, அதாவது பிளர் ஆகுதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா இப்போ உங்களுக்கு காட்டாது. சில பேருக்கு பார்த்தா அந்த மாதிரி பார்த்தா பிளராக காட்டும். ஓகேங்களா, ஜஸ்ட் திருப்பி நான் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறேங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் இது பார்த்தா குவாலிட்டி தருது. அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஒரு ஸ்டோரி பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப பிளராக பார்த்தா தெரியும். ஓகேங்களா, ஏன் ப்ராப்ளம் பிளராக தருது அப்படின்னா அந்த பிளராக தருது பார்த்தா பிளராக தெரியாமல் உங்கள் மொபைலில் உங்கள் கேலரிக்கு என்ன குவாலிட்டியில் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதே குவாலிட்டியில் பார்த்தா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ அதாவது ஸ்டேட்டஸ் பார்த்தா வச்சுக்க முடியும். அது எப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ண சொல்லி தருவேன். வீடியோ ஸ்கிப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போய் அடுத்த வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா வச்சுக்க சொல்லுவாங்க. எப்படி ஃபோட்டோ குவாலிட்டி உடையாமல் உங்கள் கேலரியில் என்ன குவாலிட்டி ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்தா எப்படி ஹெச்டியில் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போகிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்கள் ஃபோட்டோ அப்படின்றத பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா உங்கள் மொபைலில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் சேவ் பண்ண பண்ணணும். ஓகேங்களா, உங்கள் ஃபோனில் உங்களுடைய மொபைல் நம்பர் சேவ் பண்ணிங்க. இல்லை சேவ் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வேறு யாருனா, அதாவது எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்டா இப்போ இவர் வந்து என் ஃப்ரெண்டு, இப்போ என் ஃப்ரெண்டுக்கே பார்த்தோன்னா இந்த ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் போகிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் அம்மா இல்லை ரிலேட்டிவ் யாராவது செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மெசேஜுக்கு போயிட்டு கேலரி இருக்கும் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று எக்ஸாம்பிள் அனுப்புகிறேன். இந்த ஒரு ஃபோட்டோ ஓகேங்களா கொடுத்துட்டு இங்கே ஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தா மேலே பார்த்தா வந்து தெரியும் ஹெச்டின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கான தகுந்த மாதிரி அதே குவாலிட்டி பார்த்தா எடுத்துக்கும். அந்த ஹெச்டி வந்து சிம்பிள் வந்துடும். ஓகேங்களா, வந்த உடனே பார்த்தோன்னா இங்கே அனுப்புகிற ஆப்ஷன் இருக்கும், அனுப்பிங்க. ஓகே, இப்போ நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக வாட்ஸ்அப் தகுந்த மாதிரி ஹெச்டி பார்த்தா கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் தேரப்படம் கிளிக் பண்ணுறீங்க. உங்கள் மை ஸ்டேட்டஸ் இருக்கா அந்த மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் தான் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கு என்ன குவாலிட்டியில் ஃபோட்டோ வச்சுருந்தா அதே குவாலிட்டி பார்த்தோன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தா இது பார்த்தா செட்டு அது 100% ஒர்க் ஆகும். போடுங்க. ஓகேங்களா, அப்படியே பார்த்தா நான் போட்டுருக்கேன். எனக்கு 100% ஒர்க் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் சூப்பரான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.